டேய் கார்த்திக், அவ எங்க சுத்தி இந்த வழியாத்தே இந்த வீட்டுக்கு அவ வந்தாள். பாவ யாரு பெத்த பிள்ளைய காலையில இருந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கானடா. அப்புறம் என்னடி ஆகும்? என்ன ஆகும்? நடுராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. பொறுமை இழந்து கேட் ஏறி குதிப்பானுங்க. அழகப்பு என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஆமா சித்தப்பு. டேய் ஏன்டா பயப்படுறிய? கருப்பு சாமி மாதிரி நாரிக்கு வாங்கடா. சித்தப்பு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பு. எதுக்குடா? தூரத்துல ஏதோ ஓனாய் உள்ள வர சத்தம் எல்லாம் கேக்குது சித்தப்பு. தெருநாய் ஊழ விட்டுருக்கும்டா. ஏன்டா பேசாம வாடா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே. என்னடா கதவு திறந்தே கிடக்கு. அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல, ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். பேசாம திரும்பி ஓடிடலாம் பாஸ். டேய் தூசி தப்பட்ட நூலா மடக்கினா பயந்துகிட்டு நான் இருக்கல்ல, தைரியம் மருங்கடா. நீ இரு, நான் போறேன். பாஸ் என்ன பாஸ் சின்ன பிள்ளை மாதிரி? ஒண்ணு உள்ள வாங்க, இல்ல பயந்தா வெளில போயிடுங்க. நான் வெளில இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வெளியில? உள்ள வாங்க. என்ன ஆவி பேசுது? டேய் ஆவியும் இல்ல கோவியும் இல்ல, ஒரு பெரியவர் உள்ளவான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல. என்னன்னு போய் கேட்கலாம் வாடா. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். பொற்கொடியா? அவன் என் பேச்சு தான் மேல இருக்கா. நீங்க? ஐ அம் டாக்டர் ராமநாதன், MBBS கம்ப்ளீட்டட். நீங்க? மிஸ்டர் அழகப்பன், பைசால் ஹோட்டல் ஓனர். ஓ மை காட், மை நேம் இஸ் செந்தில். ஐ சி. மை நேம் இஸ் கார்த்திக். ஹலோ. இன்னும் யாராவது இருக்கீங்களா? கம் ஆன். வாங்க 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 வாங்க. ஈய, என்னங்க இது? வீட்டுக்கு வந்தவங்கள பயமுறுத்திட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நீங்களாம் இங்க வாங்கப்பா. வாங்க. இந்த அப்பத்தா நல்ல அப்பத்தா. ஆமா அந்த பெரியவர் யார அப்பத்தா? அது என் வீட்டுக்காரரு தான். அவர் அப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வளவலன்னு பேசி விளையாடிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க மேல போ. மேலையா? அட மாடியா சொன்னேன்ப்பா. வாங்க வாங்கப்பா உள்ள வாங்க. ஆமா நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க டாக்டர் பொற்கொடியை பார்க்க வந்திருக்கோம். ஓ பொற்கொடியா? அவ என் பேத்தி தான். உட்காருங்க உட்காருங்க. விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? தவளை பக்கோடா, பாம்பு சூப்பு பண்ணிக்கிறீங்க. என்ன பிடிக்கலையா? சரி விடுங்க, ஓனா சூப்பும் பல்லி பஜ்ஜியும் செஞ்சு தரேன். அட நீங்க எல்லாம் வெஜிடேரியனா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன். ஏன் ஓடுறீங்க? இருங்க, சாப்பிடலாம். அம்மா ஊரோரம் புளிய மரம் புளிச்சு விட்டா சலசலக்கும். நான் பிறந்த ஆறு என்ன சார் அப்படி பாக்குறீங்க? கத்தியே கொஞ்சம் எடுத்துடுங்க சார். உனக்கு வலிக்கல? வலிக்காது சார், வேணா எனக்கு எடுத்துடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுறேன். சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார், நான் வலிக்காம. டாக்டர் பேல நான் தான்டா. நீ சொன்னாப்ல அது பேய் விடுதாடா. அப்ப சொல்ல ஓடி போயிரலாம். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. என்னடா அப்படி அறவே காட்டுல வருது? ஓடியாரு ஓடியாரு ஓடியாரு. பாத்ரா பாத்ரா ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நன்றிலாம் எதுக்குமா? ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ண வச்சீங்க. நாங்க வரோம்மா. இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. நீ நிம்மதியா இருக்கலாமா? நாங்க போயிட்டு வரோம். வாங்கடே. நானும் போயிட்டு வரேம்மா. ஐயோ, அவங்க வர்றாங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. பொறுக்கடி இங்க வா. எங்கள்கிட்ட காஞ்சனா வேலை காட்டுறியா? நாங்கன்னா எமனவே எழுப்பி எல்லூருண்ட கொடுத்தவங்க. டேய் என்ன பேய் வசம் போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா? ஐயோ கார்த்திக் செம்ம பில்லியன் போ. இப்படி கத்துச்ச? போது நிப்பாட்டு. இந்த டுமாங்கோரி வேலை எல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன்னு மரியாதையா சொல்லு, இல்ல இந்த இடத்த விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட.
ஏன் பிளட் கேன்சரா இல்ல வேற எங்க நிச்சயம் பண்ணிட்டாங்களா? ஆமா. மாப்பிள்ள ஃபாரின்ல இருப்பாரு. கார்த்திக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஒன்ன மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லித்தானே ஏமாத்துவாங்க. ஏய் கார்த்திக் அங்கன் மரியாதையை சொல்லு. இது பாரு கார்த்திக், வெயிலுக்கு பயந்து பாம்பு நிழல்ல ஒதுங்கின தவளை மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. இத நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் இஷ்டம். நாளைக்கு காலையில அரளிப்பாறை முருகன் கோயில்ல 10 to 12 முகூர்த்தம். விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ. ஆமா, ஏமா? ஏய் வேமா வாங்கடா. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் ஹேய் கார்த்திக், வாட் a surprise. ஏனி நான் சொன்னேன்ல. தேங்க் யூ கார்த்திக். எதுக்கு? நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே அதுக்கு தான். வாழ்த்துறதுக்கு, அதுவும் உங்களை. கொடுமை. இந்த மங்கி மண்டையை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம். பாக்குறான் பார், கொரில்லாக்கு பிறந்த குட்டி கொரில்லா மாதிரி. இது பாரு கார்த்திக், வந்தமா வாழ்த்தனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நல்லல. ஏய் எதுமா நல்லா இல்ல? உன் ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிட்டு நீ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க. அது எங்க ஊரோட வழக்கம். இங்க பாரு கார்த்திகா, நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்ட்ட மாட்டினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசாம ப்ளூ கிராஸ் போன் பண்ணி இந்த ஆளை பிடிச்சு கொடுத்துரு. அது உனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. பெஸ்ட் ஆஃப் லக். இந்த 3000 ரூபாய் இருக்கு, நல்லாவே நடிச்ச. இப்படி ஏதாவது பஸ் பிடிச்சி ஓடி போயிடு. இந்த வெயிட் சட்டை வேணா கூட வச்சுக்கோ. கிளம்பு அப்படி. என்ன பேசினது 2000 தானே, அப்புறம் என்ன? இல்ல எனக்கு பணமெல்லாம் வேண்டாம். வேற? எனக்கு என் வைஃப் தான் தேவை. என்ன டார்லிங், உங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறேன். என்னது ஹஸ்பண்டா? ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், என் ஃபேமிலி மேட்டர்ல நீ தலையெடுக்காதே. என்னாச்சு? என்ன ஆச்சு? ஏமா கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறியா? அறிவு இல்ல? அதுக்கு நீ யாரியா? நாங்க அனிமல் பாதுகாப்பு, ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். ஏங்க தாலி கட்டின புருஷனை இப்படி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? எந்திரியா? அமெரிக்காவுல இருந்து அடி வாங்க வந்த பனியங்கள் ஜோதின்னு நினைக்காத. இதுனா இந்த ஊர்ல பண்ற சடங்கு. கட்டின கொண்டாட்டியே கை விட கூடாது. ஏய் பக்கத்துல வந்தா கொன்றுவேன். மரியாதையா ஓடி போயிடு. என்னையா ஆம்பளைங்க நாங்களா இருக்கோம்ல, தைரியமா போயா. ஏய் யோ, உன்னை பார்த்து நாங்க தான் பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? போயா. அது கூட விட்டு தள்ளண்டி. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? புருஷன் உயிரை காப்பாத்த எமங்கிட்ட போறேன்னு சாவித்திரி வாழ்ந்த ஊருங்க அது. நீங்க என்னடானா புருஷன் உயிரை பிடிச்சி எமங்கிட்ட கொடுத்துருங்க போல இருக்கு. ஏய் அவன் எனக்கு புருஷனும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. போதுமா? கார்த்திகோ, ஏய் சும்மா ரெடி. எல்லாம் உன்னால வந்தது. இவன் ஒரு ஆளுன்னு இவனுக்கு பயந்து ஒரு குரங்கு பையன் கூட என்ன நடிக்க வச்சிட்ட. என்ன நடிப்பா? நான் நினைச்சேன். ஏய் குண்டு, இதெல்லாம் உன் வேலை தானா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத கார்த்திகா. ஏய் நடி பாக்குற கண்ணை நோண்டிடுவேன். நீ வா கார்த்திகா, நம்ம போலாம். டேய் எட்ரா கையா. உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? எதுக்குடா இப்படி பொண்ணுங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? பிடிக்கலன்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்றது, ஒத்துக்கலன்னு ஆசிட் ஊத்துறது, இல்ல படிப்பை கெடுப்பேன் லைஃபையே கெடுப்பேன்னு மிரட்ட வேண்டியது. இது பாரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிச்ச மாதிரி நடிச்சேன். என்னோட படிப்பை கெடுத்துருவியோங்கிற பயத்துல தான் அப்படி செஞ்சேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா.
வாடி போலாம். கார்த்திகா ஒரு நிமிஷம். ம்? வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்றும் வில்லன் கிடையாது. விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது. வேண்டான்னு சொன்னா விபச்சாரியா இருந்தாலும் தொடக்கூடாது. பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன், இப்ப பிடிக்கலன்னு சொல்ற நான் போயிடுறேன். மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி. வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை ஏன் மதிக்கிறான் தெரியுமா? நம்ம நாட்டு பொம்பளைங்களால தான். அந்த பொம்பளைக்கு மதிப்பு அவங்களோட கற்பு. அந்த கற்புன்றது அவங்க உடம்புல மட்டும் இல்ல, அவங்க வார்த்தையிலயும் இருக்கு, அவங்க கண் பார்வையிலயும் இருக்கு. எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. உனக்கு எவன் தாலி கட்டினாலும் அவன் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தாண்டி. குட் பை. டேய் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிவிட்டாடா. அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டே ராஜா. அம்மா மலர்வழி டாக்டர் ஐயா, எங்களை டாக்டர் ஐயா, டாக்டருக்கு படிப்பேன் இப்படி பண்ணிட்டாளையா. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். நீங்க லேட்டா கொண்டு வந்துட்டீங்க, அதனால காப்பாற்ற முடியல. என்னாச்சுப்பா? சூசைட் கேஸ். வா எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கி டாக்டர் சீட் கிடைக்கலன்னு அளவுக்கு அதிகமா விஷத்தை குடிச்சிட்டா. அம்மா டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை நிறைய பணம் செலவு பண்ணணும். ரெண்டுமே இல்லாம ஆசைப்பட்டா எப்படிமா? கம் லெட்ஸ் கெட் டு வொர்க். 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 10,015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாத்தி 1015 எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கு. பாருங்கம்மா, நல்லா பாருங்க. பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான், அம்மாவும் டாக்டர் தான். ஒரே பொண்ணு, நல்ல குணம். அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான எந்த வித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது. உங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணு விட்டு சைட்ல டபுள் ஓகே. ஏங்க எல்லா விதத்துல நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு. நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு பாத்துக்கலாங்க. ஆமாப்பா. சரி, நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பாடா, கல்யாணம் கன்ஃபார்ம். கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. உன் பர்த்டே கிஃப்ட் கார்த்திகா. இந்த பொம்மை கப்பலா? ஐயோ, பொம்மை கப்பல் இல்ல, டைட்டானிக் கப்பல். போயும் ஒரு கவந்து போன கப்பலை தான் கிஃப்டா கொண்டு வந்தியா? என்ன கார்த்திகா இப்படி சொல்ற? கவுந்தது வேணா கப்பலா இருக்கலாம், ஆனா அது உள்ளுக்குள்ள ஒரு காதல் ஜெயிச்சிருக்கு. எப்படி இந்தியாவோட காதல் சின்னம் ஒரு தாஜ்மஹாலோ, அதே போலதான் இந்த உலகத்துக்கே ஒரு காதல் சின்னம் இந்த டைட்டானிக் கப்பல். நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் எப்பவும் உங்ககிட்ட தான் இருக்கணும். ஃப்ரெண்டு, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ண பட்டுன்னு தூக்கி வீசிட்டீங்களே. டேய் கார்த்திக், அவ கிடக்குறா விடுறா. திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போறோம், ஏன் மேன்சன்ல தங்குறோம். அதே காலேஜ்ல அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்றோம், கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம். அழகப்பு, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா? சூப்பர் அண்ணன். அப்ப செலவுக்கு பணங்கள் மனதுல. டேய் விக்னேஷ், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ காரைக்குடியில் எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற? எது? டேய், நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன்னு கேட்டேன். நான் இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் இப்போ லீவ் போட்டு அம்மா பக்கம் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கா? சரியான அம்மா பைத்தியம்டா நீ. சரி, இப்போ நீ எந்த இடத்துல போயிட்டு இருக்க? திருப்பத்தூர் தாண்டி மதுரை தாண்டி. சரி, நீ தாண்டதெல்லாம் போதும், சீக்கிரமா ஊருக்கு போ. அங்க எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தப்பு, என் அண்ணன் ஊருக்கு போக சொல்றான், என்னன்னு தெரியல. டேய், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்டா. நீ உடனே ஊருக்கு கிளம்பு. நாங்க எல்லாரும் இப்படியே மெட்ராஸ் கிளம்புறோம். மேன்சனை வேற அப்படியே போட்டு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும்ல. பாஸ், ஏன் ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க எப்போதும் உங்க கூட தான் இருப்போம். ஒரு ஃபோனும் பண்ணுங்க, ஓடி வந்துடுறோம். டேய், நீ தைரியமா ஊருக்கு போ, எதா இருந்தாலும் சொல்லு, உடனே வந்து நிக்கிறோம். என்னம்மா சார், போலீஸ் ஜிப்லாம் வருது. மொத்தம் 13 கேளுங்க. என்ன நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜிப் எல்லாம் போகுது? வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க, நான் போய் தலைவரை கூட்டிட்டு வந்து. சீக்கிரம் வாப்பா. என்ன வாத்தியார் வீட்டுக்கு போலீஸ் ஜிப் வந்திருக்கு?
கூட இன்னொரு வண்டி வந்திருக்க. மகாலட்சுமி கிளினிக் டாக்டர் கார்த்திக் பாத்தியா? பாருங்கய்யா, நம்ம டாக்டர் தம்பி வைத்தியமாக அதிகாரில வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆனா பாருங்க, என் சின்ன மாப்பிள்ள ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாருங்க. மச்சான் மச்சான், போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. வைத்தியம் எல்லாம் பாக்குறீங்களா? பின்ன என்ன ஜோசியமா பாக்குறோம். இன்ஸ்பெக்டர் நல்லா காமெடியா பேசுறாரு. ஐயா, இந்த ஊர்லயே ஏன் மாப்பிள்ள தான் கைராசி டாக்டர்னு பேர் வாங்கினாரு தெரியுமா உங்களுக்கு? உன் மாப்பிள்ள எந்த காலேஜ்லயா படிச்சான்? மெட்ராஸ் காலேஜ்ல தான். இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க யாரு? என் பையன் தான் டாக்டர் கார்த்திக். உங்க பையன் எம்பிபிஎஸ் படிச்சதா சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மச்சான், என்னது? அதனால தான் என்கொயரி பண்ண வந்திருக்கோம். வீட்ல சர்ச் பண்ணியா? சரிங்க ஐயா, நீங்க பாரு. சொல்லுங்க. ஏங்க, ஐயா, மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்க ஆசிரியர் நான். என் வீட்டுக்குள்ள போலீஸ் நுழையிறது எனக்கு கௌரவ பிரச்சனை. நீங்க போங்க, இன்னைக்கே அவனை வர சொல்லி உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க வச்சு விசாரிச்சுக்குங்க. எதையா கௌரவ பிரச்சனை? திருடனை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறது உனக்கு பெருமை, போலீஸ் தேடி வந்தாச்சுன்னா உனக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சோ? இந்த ஆளை வண்டி ஏத்துங்க. போலீஸுக்கு திமிரா? வாத்தியார் மேல கைய வச்சிருவே நீ? வாத்தியார தூக்கிடுவியா? எங்களை மீறி தூக்கிட்டு போயிடுயா? மிரட்டுறியா? என்ன மிரட்டுறீங்களா? நான் நினைச்சா சுட்டு தூக்கிட்டு போயிருவேன் தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் இது என்ன டவுன்னு நினைச்சியா? டொப்புன்னு சொல்றதுக்கு இது மீள விட்டா கிராமம். நாங்க நினைச்சாதான் நீங்க மீண்டே போக. அப்படி போ. இந்த பாருங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு மாதிரியானவங்க. அடிக்க அடி, அன்புக்கு அன்புன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பார்த்து கவனமா செயல்படுங்க சார். தப்பு டப்புன்னு வார்த்தையை விட்டீங்கன்னா வம்பா போயிடும். சார், நான் ஒன்னும் சும்மா வரல, தக்க ஆதாரத்தோட வந்திருக்கேன். அந்த ஆபீசர்லாம் வர சொல்லு. கூப்பிடுங்க ஐயா. சார் வாங்க சார். கொடுங்க சார். இந்த ஃபைல் இருக்க பிரிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றையும் எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் உங்க பையனோட யோகியதை என்னன்னு புரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்க எதுக்கு வந்திருக்கேன்ட்டு? உங்க பையன் டாக்டரா? சொல்லுங்க சார், நீங்க ஒரு வாத்தியார் தானே? டாக்டருக்கே படிக்காம இந்த கிராமத்துல இருந்து வைத்தியம் பார்த்திருக்கான். இதுல யாரா செத்து தொலைஞ்சிருந்தீங்கன்னா யார்கிட்டயா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஐயா, டாக்டர் தம்பி வந்தாச்சு. மச்சான், சின்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. யோ, எங்க டாக்டர் வந்துட்டாருயா. சொல்லியா சொல்லு. மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. இங்க என்னென்னமோ நடக்குது, ஏதோ பேசுறாங்க, ஒரு அளவு புரியல மாப்பிள்ள. வாங்க. கார்த்திக், டேய் கார்த்திக், நீ வந்து டாக்டருக்கு படிக்கவே இல்லைன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? சொல்லுடா. டேய், வாய் திறந்து பேசுறா. நீ மெடிக்கல் காலேஜ்ல படிச்சியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்ப நீ படிக்கலையா? ஆமாப்பா, நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டப்பா. தம்பி இப்படி சொல்ற? என்ன மாப்பிள்ள இப்படி ஒரே குழப்பமா இருக்கு. நிஜமாவா? ஆமா. பையனை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்து. ஓகே சார். மச்சான் மச்சான். ஊருக்கே பாடம் நடத்துறோம் நீங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லுமா? நாளைக்கே ஒரு வக்கீல வச்சு பையனை வெளியே எடுப்போம். ஆமாப்பா. வேணாங்க, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வேணாம். அவன் உள்ளே கிடக்கட்டும் இல்ல சாவட்டும். இனிமே அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. குடும்பத்துல 4 விஷயம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு தெரியணுமா? பேசாம தலைவர் சொல்றதை கேளுங்க. அப்ப அந்த அயோக்கியனை என் பிள்ளைய ஏத்துக்க சொல்றீங்களா? ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. இப்ப என் பொண்ணுங்களை உங்க வீட்டுல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடந்துச்சா? இல்ல. காரணம் மாப்பிள்ளைங்களோட படிப்பு. நான் ஏத்துக்கல. நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னா அப்புறம் கடவுளுக்கு வேலை இல்லாம போயிடும். என்னங்க, இப்பதான் பெரிய புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. பொண்ணும் கிட்டத்தட்ட பொருந்தி வந்திருக்கு. நம்ம சின்ன புள்ள விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டோங்க. கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி என்ன வேணா பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த கதவை திறந்து விடு. ஓகே சார். வரேன் சார்.